மலையாள நடிகராக இருந்தாலும், தமிழ் சினிமால ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகராக இருந்தவர் தான் கலாபவன் மணி. 2016ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி திடீர்னு மரணம் அடைந்தார் இவரு. இதுக்கு நெறைய காரணங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஈவன் அது ஒரு கொலையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஆரம்பத்துல சந்தேகப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. சோ அவங்க கிட்டத்தட்ட இந்த வழக்கு ஆராய்ந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பக்க அறிக்கையில கலாபவன் மணி கொல்லப்படல அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க அவருடைய இறப்புக்கு காரணம் அவர் குடிக்கு அடிமையானது தான் அப்படின்ற மாதிரியும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இவருக்கு கல்யாணமாகி ஒரு பொண்ணும் இருக்கு. பட் அவங்க ஃபேமிலி பத்தி இவர் ஆரம்பத்திலேயே பெருசா வெளியில சொல்லிக்கிட்டது கிடையாது. எப்பயுமே அவருடைய பர்சனல் லைஃப் பிரைவேட்டா தான் வச்சிருந்தாரு. அவங்களுடைய ஃபேமிலியும் அதே மாதிரி தான் பெருசா நான் அவருடைய மனைவி மகள் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஆதாயம் தேடுறவங்க இல்ல அப்படின்றது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது கலாபவன் மணியுடைய இறப்புக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவங்க இவர் கட்டின வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அந்த வீட்டை விட்டுட்டு எர்ணாகுளத்துல குடிபெயர்ந்து போயிட்டாங்களாம் அவங்க. சோ அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு பிறகு நிறைய கேரளா மீடியா அவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தும் கடைசி வரைக்கும் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் கிடைச்ச தகவலின்படி கலாபவன் மணியுடைய ஒரே மகளான ஸ்ரீலட்சுமி அப்படின்றவங்க எர்ணாகுளத்துல உள்ள ஸ்ரீ நாராயணா மருத்துவ அறிவியல் கல்லூரியில 4ஆம் ஆண்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா கலாபவன் மணி உயிரோட இருக்கும் பொழுது ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவமனையை கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுல தன்னுடைய மகள் தான் மருத்துவராக இருக்கணும். சோ அவர் நான் மருத்துவராக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அவர் கனவு கண்டதாகவும் சொல்லப்படுது. தந்தையுடைய அந்த கனவை அப்படியே ஞாபகம் வைத்திருந்து இப்ப தந்தையுடைய மறைவுக்கு பிறகு 9 ஆண்டுகள் கழித்தும் மருத்துவராகி தந்தையுடைய கனவை நிறைவேற்றி இருக்க ஸ்ரீலட்சுமியை ரசிகர்கள் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பாராட்டுக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க.